அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சதீஷ்குமார். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக இலவச ஆன்லைன் வகுப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 இதற்கான பொதுவான ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங், அதாவது திறனறிவு மற்றும் காரணிகள், இதிலிருந்து மொத்தம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நமக்கு 25 கொஸ்டின் கேட்க போகிறாங்க. அதில் ஆப்டிடியூட் 15 கொஸ்டினும், ரீசனிங் 10 கொஸ்டின் கேட்குறாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்டிடியூட் ஓகேங்களா, அதனுடைய டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் தமிழில் இங்கே இருக்குது பார்த்துக்கோங்க. சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னா சுருக்குதல் அப்படின்ற மாதிரியும், பர்சன்டேஜ் விழுக்காடு, ஐஎஸ் காமன் ஃபேக்டர், அதாவது ஷார்ட்டாக சொன்னீங்கன்னா HCF அப்படின்றது மீப்பெரு பொது காரணி இல்லைன்னா மீப்பெரு பொது மடங்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா. லோயஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னு எல்சிஎம் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லலாம். மீச்சிறு மடங்கு இல்லைன்னா மீச்சிறு பொது மடங்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ரேஷியோ அண்ட் ப்ரிபோர்ஷன், விகிதம் மற்றும் விகிதசாரம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி, ஏரியா பரப்பு, வால்யூம் கொள்ளளவு, டைம் நம்பர் காலம் மற்றும் நேரம். ரீசனிங்ல பாருங்க மொத்தம் நமக்கு 10 கொஸ்டின் கேட்பாங்க. ஆப்டிடியூட்ல 15 கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா. இப்போ லாஜிக்கல் ரீசனிங் தருக்க காரணிகள், பசில் என்பது புதிர்கள், டைஸ் பகடை, விசுவல் ரீசனிங் காட்சி காரணவியல், ஆல்பா நியூமெரிக்கல் ரீசனிங் எண்ணிலக்கு காரணவியல், நம்பர் சீரிஸ் என்பது எண் வரிசை. சரிங்களா. ஓகே, இதன்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்லி ஐஎஸ் அகாடமி சார்பாக இதன்படி பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், ஐஎஸ் காமன் ஃபேக்டர், லோயஸ்ட் இதனுடைய வரிசைப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸ் வகுப்பு இலவசமாக கொடுக்க போகிறோம். சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.